நாம் சபையை பற்றி தியானித்து வருகிறோம். நாம் சபையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, சபையினுடைய ஈடுபாடை பற்றி, சபையில் அங்கமாக இருக்கும் அந்த உத்தரவாதங்களை பற்றி நிறைய குறிப்புகளெல்லாம் போதகமாக தெரிந்து வைத்திருந்தாலும் தேவனுக்கு உபயோகமாக மாறும்படியான அந்த அருளுக்காக தான் நம்ம மிகவும் ஆவலாக இருக்க வேண்டும். இரண்டு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே கூட வாசிக்கலாம், அவசியம்தான். அன்றியும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் இதுவும், அது மாத்திரம்தான் இல்லை. இப்படி நம்ம வாழ்விலே தேவனை பின்பற்றி அவர் கையில் உபயோகமாகும் விஷயத்தில் இன்னைக்கு நேற்று கதை இல்லை. இது மனுக்குளம் உண்டான காலத்துலனே அப்படி தான் இருக்குது. தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமான சபைக்கு தலையாக இருக்கிறார். சபையை பற்றி தான் தியானிக்கிறோம். இயேசுவின் சரீரத்தை பற்றி தான் தியானிக்கிறோம். சரீரத்துக்கு தலையான கிறிஸ்துவை பற்றி தான் தியானிக்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறார், அதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார், யார் அதில் நிறைவேறுதலாக அனுபவிப்பார்கள், ஏற்கப்படுவார்கள், யாரை கொண்டு அது நிறைவு பெறும் என்பதையும் தேவன் அறிவுரையாக, ஆலோசனையாக, எச்சரிப்பாக, அழைப்பாக, தெரிந்து கொள்ளுதலாக, வேறு பிரித்தலாக, சீர்திருத்தலாக சொல்லிகிட்டே இருக்கிறார். தேவனுடைய இந்த எல்லா வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயம்லாம் நடைமுறையாக அவரோடு பழக வேண்டிய, நடக்க வேண்டிய, கை கோர்த்து நடக்க வேண்டிய, கை கொடுத்து ஒத்துழைக்க வேண்டிய, அவர் முன்னே அமர வேண்டிய, அவர் நிமித்தமாக அனுப்பப்பட வேண்டிய, செல்ல வேண்டிய எல்லா விதமான கிரியைகளால் நிறைந்த அருட்பணிகளால் நிறைந்த ஆலோசனைகள். வெறும் இது உபன்யாசம் அல்ல, கதா காலக்ஷேபம் அல்ல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். எப்படி தேவனுடைய வேதத்தை படிப்பது, அதன் மூலமாக நாம் எப்படி பயன் பெறுவது, பயன் உள்ளவர்களாக மாறுவது என்பதை பற்றி. பாருங்க, இப்போ நம்ம புறஜாதிகளான நம்ம 2024ஆம் ஆண்டில் இருக்கோம். குறிப்பாக கிமுங்கிற அந்த சரித்திர ஸ்தாபகமான ஒரு கால அட்டவணையின் போக்கிலே இஸ்ரவேலர்கள் அல்லாத மற்ற எல்லா தேசத்தினரும் இந்த ஒரு சாலையில் தான் ஓடிட்டுருக்கோம். ஓகே, வேத நிபுணர்கள் இப்படி நம்பவும் செய்கிறாங்க. 5784 ஆண்டு ஆயிட்டதாக ஓடிட்டுருக்கிறதாக. ஸோ அந்த காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் தேவனுடைய நடையை, தேவன் மக்கள் மத்தியிலே உலாவினதை நீங்களாம் இப்படி யோசிச்சிருக்கீங்களா எனக்கு தெரில. நமக்கு
இங்கே இருப்பு கொள்ளலை, நமக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஓயாமல் சாதாரண நம்முடைய அனுதின வாழ்வில் கூட மாற்றங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் நமக்கு ரொம்ப சௌகரியமாக, நமக்கு மன இதமாக, சரீரத்துக்கு சுகமாக, மனதுக்கு இதமாக, நாவுக்கு ருசியாக, கண்களுக்கு குளிர்ச்சியாக, ஆனால் இப்படிலாம் we constantly opt out for many changes. நம்மை படைத்த தேவனுக்கு ஒரு முடியலாம் வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியாத, யோசிக்கவே முடியாத, அளவில்லாத, அது என்ன அளவு, அது எவ்வளோ காலம், அப்படிலாம் ஒன்றுமே விளங்கிக்கவே முடியாத சந்தோஷமும் மகிமையும் ஆனந்தமும் அக்குத்தொக்கில்லாத வாழ்க்கையை படைத்து அந்த மாதிரி துதியின் வெள்ளத்தில், ஒளியின் வெள்ளத்தில், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறவருக்கு அவருக்கு ஒரு சேஞ்ச் வேண்டியிருக்குன்னு அவர் அங்கே இருக்க முடியாமல் நம்ம கூட இருக்கிறேன், நமக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னு அவர் வந்திருக்கிறது தான் வேதம். அந்த மாதிரி எந்த ஒரு புராண இதிகாசம் மற்ற மத கொள்கைகளிலே அவருடைய பிரதான கடவுளாக இருந்தாலும், ப்ராபலி ஒரு பெரிய ஒரு 33 கோடி தேவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு யோசனையே இல்லை. அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டி இருந்தது. அது விளங்கிக்க முடியாமல் குழப்பம் உள்ளதாக, களங்கம் உள்ளதாக, கலகம் உள்ளதாக, கலவரப்படக்கூடியதாக. ஆமாம், ஆனால் நம்முடைய தேவன் பாருங்கள், ரொம்ப கிளியராக ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் டைம் அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். காலம் உருவாகிறதுக்கு முன்னேங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், வேறு எதுவுமே இல்லை. தெர் இஸ் நோ அதர் வேர்ட், பெட்டர் வேர்ட் ஆர் பெஸ்ட் வேர்ட். அப்பத்திலிருந்தே அவர் நம்ம கூட இருக்கணும், அனுகூலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொண்டு இருக்கிறார். அதில் தான் அந்த என்ன சொல்லுது, ஒப்பில்லாத கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கும் பிரகாசமுள்ள போல கொள்ள அழகு கொண்ட சபையை மணவாட்டியாக தேவன் யோசித்து காலம் உருவாகிறதுக்கு முன்னே தேவன் இதை திட்டம் பண்ணியிருக்கிறார். இப்போ புரியுதுங்களா? அன்றியும் எவ்வளோ டீட்டெயில்டாக பறந்து விரிந்த நிலையிலே, குறிப்பிட்ட நிலையிலே தேவன் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை, தன்னுடைய விருப்பத்தை, அவருக்குன்னு ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு விருப்பம் இருந்தால் கூட அதில் தன்னோடு, தனக்காக, தனக்குள்ளே, தன் நிமித்தம், தன் முன்னே, தன்னை சுற்றி அவர் பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி அவர்களோடு அவர் இருக்க, அவரோடு இவர்கள் இருக்க, அவர் இன்னைய வரைக்கும் நேற்று மீண்டும் என்று மாறாதவராக ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து, அந்த வார்த்தையை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு நான் இவ்வளோ சொல்ல எனக்கு மனசில் தோணுச்சு. அதை பார்த்தோன்னே தான் எனக்கும் தோணுச்சு, அவர்கிட்ட நான் போய் திரும்பி சேர்க்கப்படுவதை குறித்து அதுக்கு ஒரு ரூட், அதுக்கு ஒரு பிளான், அதுக்கு ஒரு பிளேஸ், அதுக்கு ஒரு ப்ரொவிஷன், எல்லாத்தையும் கொடுத்துக்கா இருப்பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட, சொந்தமாக கிரயத்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கிட்ட போய் சேர்க்கப்படுவதை குறித்து God has established a matter called church. Beautiful,
அதுவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவர் வந்து தான் இது வந்து பெர்ஃபெக்ட் ஆகும். அவர் வந்து இதை நிறைய செய்யப்படுறார். அது வரைக்கும் ஒரு இன்க்யூபேட்டரில் ஒரு முட்டை வந்து கோழி குஞ்சாவதற்கு அப்படியே அது உருவாக்கப்படுற மாதிரி பதப்படுத்தப்படுகிறது போல, ஆண்டவர் இந்த பூமியிலே பல பாடுகள் மத்தியிலே, பல அனல் பறக்கும் அனலாக திகழும் சோதனைகள் மத்தியிலே, சௌகரியங்கள் மத்தியிலே, ஜெயத்தின் மத்தியிலே, ஃபீடிங், we feed the chicks, no? பாருங்க. So this is all the matter about church. சரியான எக்ஸாம்பிள் தான் நான் நினைக்கிறேன், if I am not wrong. அந்த இன்க்யூபேட்டரில் வச்சா கூட அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோ கரு அது சரியாக இதாகலைன்னா இன்க்யூபேட்டர்லுமே கூட அது கெட்டு போயிடும். It cannot pop out as a chicken. Something to really seriously think about. யோசிங்க. அன்றைய சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இப்போ பவுலுங்கிற ஒரு மனுஷன் சவுலாக இருந்தவர், அவர் எப்படி ஆண்டவர் தெரிஞ்ச அந்த ஆளை சுள்ளுக்கு எடுத்து விட்டு அவரை உடைச்சி, அவரை சிச்சித்து, அவரை நிறச்சி, அவரை சந்தித்து, கண்ணை பிடுங்கி அவரை வந்து 3 வருஷம் அரபு தேசத்தில் அனுப்பி தனிமைப்படுத்தி பல விஷயங்களை ரகசியங்களை சொல்லி ஊருக்குள்ளே வந்து ஆண்டவருக்கு சேவை செய்த பிற்பாடு அவருடைய பணியிலே பல சவால்களை சந்திக்க வைத்து, மரணத்தை தழுவ வைத்து, செத்தவனை போல ஊருக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டு, அவருக்கு உலக சமுதாயத்துக்கே, இஸ்ரேல் சமுதாயத்துக்கே, புறஜாதிகள் சமுதாயத்துக்கே தேவனுடைய இந்த சபை என்கிற ரகசியத்தை எடுத்து சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆண்டவர் டவுன்லோட் பண்ணியிருக்காரு மேலே. நாங்கள் இப்படி இருக்கிறதுனால நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சபையை பற்றி நம்ம எவ்வளோ தான் யோசிக்கிறோம், லிமிட்டட் எடிஷன் பார்க்குறோம். இந்த LSS லிமிட்டட் ஸ்டாப்ஸ் சர்வீஸ்ன்னு அப்படின்னு இந்த பஸ்லலாம் விடுவாங்க. 1 2 3 இப்போலாம் வரும், பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் வருது. அவ்வளோதான் நமக்கு சபையை பற்றி தெரியுது. யோசித்து பாருங்கள், நம்ம ஆட்டிடியூட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு காலத்தில் பஸ்ஸே கிடையாது, நடராஜா சர்வீஸ் தான். அப்படியே வளர்ந்துட்டே வந்தோம். அது இப்படியே ஒவ்வொரு ஊர்லேயும் நின்று போவோம். கூட்டம் இல்லைன்னா கூட்டம் நிறையிற வரைக்கும் ஒரு இடத்துல நின்று அப்புறம் ஏற்றிக்கிட்டு தான் போவோம். இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்காம இல்லை, அதெல்லாம் கடந்து வராமல் இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு எப்படி ஒரு அவசரம், இன்றைக்கி எப்படி நமக்கு ஒரு தாக்கம், ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா, வி வாண்ட் டு ட்ராவல் வெரி ஃபாஸ்ட். சீக்கிரம் போயிடணும், சீக்கிரம் முடிச்சிடணும், அப்படி வந்துடணும். நம்முடைய விஷயம் நடக்கிறதுல வந்து மின்னலை விட வேகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மற்றவங்க விஷயத்தில் நத்தையை விட மோசமாக மனசாட்சி இல்லாமல் எழும்பவே யோசிக்கவே நகரவே யோசிக்கிறோம். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. சபையை புரிஞ்சு சபையில் ஒரு உயிருள்ள அங்கமாக, ஒரு பிரயோஜனமான அங்கமாக, ஒரு முன்குறிக்கப்பட்ட அங்கமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட அங்கமாக, ஒரு கஸ்டமைஸ்டாக உருவாக்கப்பட்ட அங்கமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கமாக, வரம் பெற்ற அங்கமாக, ஒரு கடமையை, ஒரு பணியை ஆண்டஇடத்தில் அடைய பெற்ற அங்கமாக இருக்கிற ஒரு அங்கம், புற அங்கமோ உள்ளங்கமோ, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது தடுமாறத்துக்கு, கீழே சாக்கியப்படுறதுக்கு, வெட்டி சாக்கியப்படுறதுக்கு, மங்கி போகிறதுக்கு, அவிஞ்சு போகிறதுக்கு, கைவிடப்பட்டு போகிறதுக்கு தாக்கம் ஏற்படும். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற
ஒரு நிருபத்தினாலாவது. எவ்வளோ போலித்தனமான காரியங்கள். நம்ம இந்த எல்லையே போலி பட்டா வழங்கி தானே இன்னும் இப்படியே உட்காந்துருக்கோம், ஒன்றும் விடிவு காண முடியாமல். அரசாங்கத்தால் தன்னுடைய மீறுதலை ஒத்துக்க முடியல, முழு வீச்சாக ஒத்துக்க முடியல, ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் they are not taking strong steps. கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிற்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அப்போ சபையை மதிக்கிறவன் கிறிஸ்துவ நாளை மதிக்கணும், கிறிஸ்துவ நாள்னு ஒன்று இருக்குன்னு விசுவாசிக்கணும். அந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்படுகிற வாழ்நாட்காலம் 70 வருஷமோ 80 வருஷமோ குறுகின வருஷமோ நீண்ட வருஷமோ, நீண்ட ஆயுளோ குறுகின ஆயுளோ, கிறிஸ்துவின் நாளை அந்த ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ளே புரிஞ்சு அந்த நாளுக்காக ஆயத்தமாய் ஓடணும், விழிப்பாய் ஓடணும், அர்ப்பணித்து ஓடணும். அந்த நாள் நம்ம மரித்த பிற்பாடு நம்ம மேலே உதிக்கலாம், உயிரோடு இருக்கும்போது அந்த நாள் உதிக்கலாம். ரெண்டே பாசிபிலிட்டி தான், ஒன்லி 2 பாசிபிலிட்டிஸ். ஐ திங்க் நேத்திக்கும் இன்னைக்கு காத்தாலேயே குளிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். உயிர்த்தெழுதல் நம்ம பந்தி ஆசரிக்கும் போது சொல்கிறேன், பந்தியில் கையிடும்போது நீங்கள் உயிர்த்தெழுதல் நாளிலே மறுபடியும் சந்திப்பின் நாளில் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி பெறுவாயும் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருக்கு சொல்கிறார். அது தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களுக்கு, தன்னை பின்பற்றி வருகிற விசுவாசிகளுக்கு தேவன் சொல்கிறதானா இருந்தால் கூட உயிர்த்தெழுதல் எல்லாருக்குமே நடக்கும். உயிர்த்தெழுதல் ஆதாமிலிருந்து அன்னைய வரைக்கும், அந்த தேதி வரைக்கும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்திலேருந்து எல்லாரும் உயிரோடு எழும்ப போகிறாங்க. 1000 அரசாட்சிலாம் முடிஞ்சு தான் அது வரப்போகுது. ஸோ ஹோல் லாட் ஆஃப் டைம். ஆனால் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும், சிலர் நித்திய மகிழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் விழித்திருப்பார்கள் சொல்லி யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தானியேலில் வாசிக்கிறோம். ஸோ வாட் டு ஐ கேர், எனக்குனா போச்சு அப்படின்னு வாழ்கிறது பொறுப்பற்ற வாழ்க்கை. மெய்யான ஒரு கிறிஸ்தவளாக இருந்தால் தரிசனம் இருக்கணும். இலக்கை நோக்கி போகிறோம், நமக்கு நியமித்த ஓட்டத்தை நோக்கி போகிறோம், அதான் தரிசனம். தரிசனம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பயணம் ஆனந்தமாக இருக்காது. பயணம் நேரமாகலாம், மின்னல் வேகத்தில் நடக்கலாம். துதி சங்கர்லாம் 30 வயசு தான், இல்லை ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். அந்த குறிப்புக்காக வேறு டீட்டெயிலாக நான் சொல்ல இஷ்டப்படல, அது எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ரொம்பவும் தெரியாது. அவ்வளோதான் அவர் லைஃபே. அதுக்குள்ளே அவர் தேவையான அளவுக்கு உபயோகமாயிட்டு செத்துட்டார்ல, யோசிச்சு பாருங்கள் எல்லாம். ஸோ கிறிஸ்துவின் நாள் வந்துடுச்சு. கிறிஸ்துவின் நாள் சபைக்கு அதான் உதிக்கும், தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் கிறிஸ்துவின் நாள் உதிக்கும். எவ்விதத்தினாலும், 3ஆம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சபைகளுக்கு தான் இந்த நிருபங்கள் எழுதுகிறார், வேறு பிரிக்கப்பட்ட மக்களுக்கு தான் எழுதுகிறார். சபை என்பது என்ன? மறுபடியும் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், சேகரிக்கப்படுகிற மக்கள், கூடி வருகிற மக்கள். We are the elite battalion, கமாண்டோஸ். எல்லா விதமான இராணுவ பயிற்சி பெற்று தலை சிறந்த போர் படை வீரர்களின் குழாம். புரியுதோ புரியல, விரும்புகிறோமோ இல்லையோ, we have to be one. அப்னேர் அன்னைய காலத்து இராணுவ
பயிற்சியில் அவன் பெரிய தளபதி. அவன் விழுந்து போனதை பற்றி தாவீது ஒப்பாரி வைக்கிறார். வஞ்சிக்கப்பட முடியும், இராணுவ தளபதியாக இருந்தாலும் வஞ்சிக்கப்படும். ஏன் ஈரான் பயங்கர எரிச்சலாக இருக்காங்க. இப்பயுமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தளபதியை ஹெஸ்புல்லா லெபனனில் கொண்டு இருக்காங்க இஸ்ரேலிஸ். அவங்களுடைய டாப் கமாண்டர்ஸை அவன் காலி பண்ணும்போது அந்த ஹோல் இராணுவ கூட்டமே கலங்கி போகுது. ஐயோ, நம்ம வழிநடத்த, நமக்கு ஆலோசனை சொல்ல, சரியாக நமக்கு கட்டளையிட, திட்டமிட, நேரம் காலம் சமயத்தை தாக்குதலை பற்றி குறிக்க ஆள் இல்லையே அப்படின்னு கலங்குறாங்க. துப்பாக்கி குண்டு எல்லாம் தான் இருக்குது, பட் அதை வச்சு என்ன செய்கிறது? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடித்தா என்ன பண்ணுறது? அவனும் சாகணும், எல்லாருமே சாகணும். நமக்குள்ளே வெடிமருந்தை போல் தேவனுடைய வாக்குகள் இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உபயோகம் பண்ண தெரியலையே, போட்டு உடச்சிடுறோம், வீணாக்கிடுறோம், விரயமாக்கிறோம். எவ்வளோ பொறுப்பற்றவர்களாக, எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வாழ்கிறோம் பாருங்கள். எவ்வளோ தரிசனமே இல்லாமல் கண்டதால் நம்ம ஆண்டவருடைய நாமத்தையும் வல்லமையும் அவருடைய இரத்தத்தையும் வார்த்தையெல்லாம் உபயோகித்து நம்மளை திருப்திப்படுத்தாதெல்லாம் நம்ம வாழ்வில் நம்மளை நிறைக்கணும்னு சொல்லி நாயா பேய தான் அலைகிறோம், காஞ்சி தான் போகிறோம், காஞ்ச மாடு கம்பில் புந்தமாக தான் நடந்துக்கிறோம். We don't have an eternal vision. We don't have a greater vision. எவ்விதத்தினாலும், என்ன ஒரு வார்த்தை இல்லை, எவ்விதத்தினாலும், எந்த ஒரு விதத்துலையும் நம்மளை சாத்தான் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ஹைஃபை பீப்புளாக இருந்தாலும், எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலும், நம்முடைய பலவீனத்தை அவன் இந்த 5784 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பழிச்சுன்னு அறிஞ்சிக்கிறான், நச்சுன்னு அறிஞ்சிக்கிறான். அவனுக்கு வெளிப்பாடே கிடையாது. He doesn't have revelation at all. நமக்கும் வெளிப்பாடு கிடையாது. ஆனால் வெளிப்பாடை பெரும்படியான வரத்தை ஆண்டவர் 9 வரத்தில் 2 வரத்தை கொடுத்துருக்கார். 2 இல்லை 3 வரம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். அதை எப்படி வெளியே நடைமுறைப்படுத்துவது என்பதற்காக, அதுக்காக தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, வியாக்கியானம் பண்ணுதல். எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள் கிறிஸ்துவின் நாள். நமக்கு அந்த நாளை பற்றியும் தெரியணும், இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுற நாளை பற்றியும் தெரியணும். புத்தி இருக்கணும், விவேகம் இருக்கணும், விவரம் இருக்கணும். நம்மளுக்கு குறிக்கப்பட்ட தனிப்பட்ட கிறிஸ்து நாளை பற்றி, பொதுவாக சபைக்கு நியமிக்கப்படுகிற, புறஜாதியாருக்கு நியமிக்கப்படுகிற நாளை பற்றி, புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் பொழுது இஸ்ரவேலை ஆண்டவர் முழுக்க முழுக்க நினைத்து அவங்கள அப்படி ஒத்தாசையாக பூமியிலே வரக்கூடிய நாள் மிகவும் சமீபமாயிடுச்சு. ஸோ தெர் இஸ் அ டைம் ஆஃப் ஜென்டைல்ஸ்னே ஆண்டவர் சொல்லியிருக்கார். புறஜாதிகளுக்கு நிறைவேறும் காலம். நம்ம ஆல்மோஸ்ட் வி ஆர் அவுட் ஆஃப் டைம். இப்போ கிரேஸ் டைமில் தான் ஓடிட்டுருக்கு. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். அதை தான் திரும்பி வாசிக்கிறேன். அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடைய லீலைகள் யாரை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறான் கவனிக்கணும். நம்ம ஆத்துமாதாயம் செய்யணும், அதுக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. there is no concession. ஆனால் இன்றைக்கி என்னுடைய தியானத்தில் ரொம்ப கஷ்டமாக தான், அடிக்கடி அதை யோசிக்கும்போது கொஞ்சம் எனக்கு அச்சம் உண்டு. எபிரேயருக்கு எழுதுகிறோம் 10ஆம் அதிகாரம், the book of Hebrews.
chapter 10. இங்கேருந்து அதை புரிஞ்சுக்குவோம். ஜீவனுள்ள தேவனுடைய 31ஆம் வசனத்திலேருந்து, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் உழுகிறது பயங்கரமாக இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கவனிங்க. கிறிஸ்துவின் நாள், அந்தி கிறிஸ்து வெளிப்பட அந்த நாள், நம்முடைய மரண நாள், நம்முடைய மறுபிறப்பின் நாள், நம்முடைய மகிமையடையும் நாள், நம் உயிர்த்தெழுதலின் நாள். ஓகே, கடைசி காலம் துணிக்கும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அந்த எங்கே பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களை யோசிங்க. பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களை யோசிங்க. காத்தால நானும் ஃப்ராங்க்லின் ஏதோ கேஷுவலாக உட்காந்து பேச முடியாது நேர்ந்தது, பேசினோம். அப்போ ஏதோ பேசிட்டு வரும்போது அந்தமானில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. சொல்லிட்டு இருந்தேன், அது அப்படியான ஒரு காலமாக இருந்தது. அப்போ அதை நான் நினச்சி, நான் எவ்வளோ உருப்பட வேண்டியிருக்கு, நான் எவ்வளோ சீர்திருந்த வேண்டியிருக்கு, எவ்வளோ சீர் பொருந்த வேண்டியிருக்கு, எவ்வளோ மனம் திரும்ப வேண்டியிருக்கு, எப்படி ஒழுங்குபடுத்திக்க வேண்டியிருக்கு, எப்படி ஆவலாக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு, அர்ப்பணித்ததாக ஆயத்தமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இங்கே உட்காந்துருக்க அட்லீஸ்ட் இந்த ஃபியூ நம்பர்ட் பீப்புள், உங்களுக்குள்ளேயும் சரி, இந்த சர்ச்லேயும் சரி, இது மாதிரி கர்த்தருடைய பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றை போல் இருக்கிற சபைகளிலே ஒரு தூரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். இதே எபிரேயரில் தான் வாசிக்கிறேன் பாருங்கள், 6ஆம் அதிகாரம், if I am not wrong. எஸ், இல்லை இங்கே இங்கே தான். எஸ், 4ஆம் வசனம், எபிரேயர் 6:4. ஏனெனில் God gives the right reason. ஏன் அதை நான் சொல்கிறேன், என்ன காரணம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். 10 தரம் என்னை பிரகாசிக்கலை, எனக்கு திரும்பி ஆண்டவர் சொல்லலை. எல்லாம் நொல்லாப்பு நமக்குள்ளே இருக்குது. ஆனால் பைபிள் எழுதுனது தான். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நம்ம அந்த சர்ச்சைக்கு போனோன்னா நம்ம ஓயாமல் கத்தரால் எல்லாம் கூடும் சொல்கிறதுல நமக்கு அலாதி மோகம், பெரிய ரொம்ப என்ன சொல்கிறது, முற்போக்கான சிந்தனையாளர்கள், ஒண்டர்ஃபுல், ஃபைன், அதோட இருப்போம். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸில் போய் நம்ம சேரும் சகதியில் இருந்தோன்னா அதனுடைய விளைவு தான் அது. தேவன் அந்த இதையும் சொல்லாமல் இல்லை. அப்போ அந்த காலையில் அது மாதிரி சொல்லும்போது உயிர்த்தெழுதல் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. எதுக்கு நம்ம கண்ணை முழிக்க போகிறோம்? கண்ணெல்லாம் முழிக்கவே முடியாமலாம் போக போகிறதில்ல. எல்லாம் அந்தி கிறிஸ்துவே ஆண்டவர் அவனையும் கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்தில் தள்ள போகிறாரு. ஃபைனலாக தான் சாத்தான் நரகத்துக்குள்ளே போக போகிறான். ஸோ அழியாத சரீரத்தோடு ஒன்று பரலோகத்துக்கு போக போகிறோமா, அழியாத சரீரத்தோடு நரகத்துக்கு போக போகிறோமாங்கிறத நாம் தான் தீர்மானம் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக அந்த அட்டாச்மெண்ட், அந்த கோச். இப்போ இந்த வந்தே பாரத் ட்ரெயின்லாம் ஒரே ஒன் சிங்கிள் ட்ரெயின் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு. என்ஜின்லேருந்து கடைசி பெட்டி வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம், நடந்து போயிட்டே இருக்கலாம் ட்ரெயினுக்குள்ளே. இறங்கிலாம் ஏற வேண்டாம். ஒன் வெஸ்டிபியூல். அது போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம என்ன கோச்சில் ஏறி இருக்கோங்கிறது அவசியம்தான். அங்கே தான் நம்முடைய சீட் இருக்கும், இல்லை பெர்த் இருக்கும், வாட் எவர் இட் இஸ். பட் ஆனால் ஹவ் வி ட்ராவல் டுகெதர். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில்
உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நாங்கள் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் எங்களை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, என்ன அறிவோடு அந்த நாட்களை பற்றி, என்ன அறிவோடு அந்த சம்பவங்களை பற்றி, அந்த சோதனைகளை பற்றி, அந்த உபத்திரவங்களை பற்றி, உபத்திரம் அவங்க கண்ணை மறைக்கலை, உபத்திரம் அவங்க இதயத்தை கடினமாக்கலை, உபத்திரம் அவங்கள சொங்கி போக செய்யலை. They were full of knowledge, they were brilliant, they were wakeful, they were thoughtful, they were surrendered. ஆர்பிஎம்ஏ இப்படிப்பட்ட ஒரு வேதத்தில் என்ன தரமாக நயமாக எழுதியிருக்கோ அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் கூப்பிட்ருக்காரு. எல்லாரையும் தான் அப்படி கூப்பிட்ருக்காரு. அதை பற்றியும் சந்தேகம்லாம் கிடையாது. அவங்க இருக்கிறாங்க இல்லை, தட்ஸ் நன் ஆஃப் அ பிஸ்னஸ். நம்மளை பற்றி இதுதான். ஸோ பரலோகத்தில் அதிக மேன்மையான நிலையான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். சங்கடமாயிரும் நமக்கு, செத்து போயிருப்போம், ஐயோ அப்படின்னு. ஆகையால் ஆஸ்திகளை நம்ம கொள்ளையிட பண்ணுறோம், சுருட்டாக தான் செய்கிறோம். ஆகையால் அந்த ஆகையால் வாய் ஏன் தேவன் நமக்கு ஏங்கிற ஏராளமான கேள்விக்கு அங்கங்கே பதில் கொடுக்கலையா? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, எல்லாரும் கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. அதுவே போதும், அதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தான். அதுக்கப்புறம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. தேவனுடைய சித்தம்னே நமக்கு தெரியல, தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கவும் இஷ்டப்படலை. கர்த்தர் எல்லாம் அறிவார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பிதா. அந்த விளையாட்டுக்கே வரமாட்டார். பார்த்துக்கோங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் ஆண்டவர் உங்களுக்கு தென்படவே மாட்டார். ஏன்னா கடவுளை சித்தமே அங்கே இல்லை. Where there is no will of God in action, God is not there, God will not be there. கோவப்பட்டாலும் அதுதான் உண்மை, என்ன தான் கொந்தளிச்சாலும் அதுதான் உண்மை. கடவுளை சித்தம் நிறைவேறுவதற்காக தான் இரக்கங்கள், கடவுளை சித்தங்கள் நிறைவேறுக்காக தான் வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், கிருபைகள், வரங்கள், ஞானங்கள், அறிவுரைகள், ஆலோசனைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகள், நீதிகள், அவருடைய பரிந்துரைத்தல். வாய் ஆல் இஸ் மர்சிஸ், அவருடைய எல்லாம் அவர் இரக்கங்களுக்கு முடிவில் எதுக்காக? அவருடைய சித்தம் அறிஞ்சு செய்யப்படுவதற்காக. ஒருத்தன் தேவனுடைய சித்தத்தை செஞ்சிட்ருக்கான், அது வாட்க நாள் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்ய ஆரம்பித்தார். 25 வருஷம் அவர் காத்திருக்க வேண்டியச்சு. 75 வயசில் அவரை கூப்பிட்டு 100 வயசில் தான் அவருக்கு பிள்ளையை கொடுத்தார். 17 வயசில் இல்லை 30 வயசுனா என்னாச்சு, 13 வயசில் யோசேப்பை ஆண்டவர் பிடிச்சி கொண்டு போய் எகிப்தில் வித்து போட்டு அடிமையாக இருந்து 17 வருஷம் கழிச்சு 30ஆவது வயசில் தான் பார்வோனுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாரு. அவன் சொப்பனம் கண்ட நேரத்திலே கொண்டு போய் நிறுத்தலை. அதெல்லாம் சொப்பனம் ஏன் நீ காண்ப, எதுக்கு இனிமேல் எனக்கு இந்த மாதிரி கனவு வேணுமே, என்ன தொல்லையே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க தேவன் அதை மறக்கடிக்கும்படியாக காரியங்களை செய்தார். அப்புறம் இடையில வேறு ஒரு நம்பிக்கை வர மாதிரி 2 பேர் வந்தானுங்க. அவனுக்கு வெளிப்பாடுக்கு அர்த்தம் சொன்னோன்னே ஆஹா நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சுன்னு நினைக்கும். இன்னும் 2 வருஷம் தாமதமாயிடுச்சு. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்.
நமக்கு பொறுமை இருக்கும். சும்மாவே சோம்பேறித்தனத்தை பெரிய பொறுமையாக சொல்லிகிட்டு இருப்போம். இன்ஆக்டிவிட்டி ஒன்றும் செய்யாமல் மொத்த மாதிரி உட்காந்துருப்போம், ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்போம். தேவ சித்தத்தின்படி செய்து பொறுமையாக இருந்தால் தான் மதிப்பு மரியாதை. சொல்லுங்க ஆமேன். நான் கோபமாக இருக்கிறீங்க, அதான் விஷயம். தேவ சித்தம் செய்யாமல் கர்த்தர் நீடிய சாந்தமுள்ள பொறுமையில் நீ அவருக்கு பேரே அவர் பேர் சேர்க்கக்கூடிய ஆளாக இல்லையா? அவர் என்ன பஞ்சத்தில் அடிப்பட்ட சாமியா? பஞ்சத்தை போக்குறவர். யூ டோன்ட் ஹாவ் டு கெயின் honor and fame to God. You don't have to. We don't have to. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இப்போ தான் பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். காலையில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், கமா பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஏறக்குறைய ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தவான் இதை எனக்கு சொன்னார், தென்காசியில் சொன்னார். ஆமாம், ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் நாட் ராங். அப்படியே ஆடி போயிட்டேன் நான். கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி 8:30-9 மணிக்கு இருக்கும். எல்லாம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை மேபி அந்த டைம் தான், ஈவினிங் டைம். ஸோ பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பின்மாற்றம் காளியாத்தா மாரியாத்தா கும்பிட போயிட்டோங்கிறது இருக்காது, அல்லாஹ்வை கும்பிட போயிட்டோங்கிறதா இருக்காது, புத்தனை போய் கும்பிட போயிட்டோங்கிறதா இருக்காது. என் வழி தனி வழியும் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? சூப்பர் பின்மாற்றம். அது நாகரீகமான பின்மாற்றம் அடைந்ததாகவே தெரியாது, மறுதளிச்சதாகவும் தெரியாது, இயேசுவோடு இருக்கிறதாகவும் தெரியாது. எப்படி சௌரியம்? ஹலோ, காம்ப்ரமைஸ், கேர்லெஸ் லைஃப் ஸ்டைல். வாய் முழுசும் கடவுளுடைய வார்த்தை தான் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் கோடி யானை நிறுத்தக்கூடிய நெஞ்செழுத்தம் இருக்கும். யூ ஆர் ஆன் த பேக்ஸ்லிடன் லிஸ்ட்டு தான். பின்மாற்றத்தை குறித்து காலையில் பேசும்போது எனக்கு என்ன ஆண்டவரே போதும், நாம் நிலைவரமாக இருந்தாலும் வேலை செஞ்சிட்டே இருக்கணும், ஈடுபாடாக இருந்துகிட்டே இருக்கணும். கப்பல் பயணத்தை பற்றி போய் இன்றைக்கெலாம் கூகுள் இருக்குங்க, தமிழ்லையே பண்ணலாம், அவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கப்பல் பயணத்தில் மாத்திரம்தான் அது ஆக்டிவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்கு போய் அந்த ஆங்கரில் இருக்கும்போதே நங்கூரம் பாய்ச்சி ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க, அவசியம்னா, ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ். ஒன்று மீன் பிடிக்க, ஃபார் ஸோ மெனி அதர் ரீசன்ஸ் ஆல்சோ. இல்லைன்னா பேட் வெதர், ஃபர்தராக போக முடியாமல் இருக்கும். அப்புறம் நம்மளாம் உடனே இன்னொன்னே காரை நிறுத்திடும், ஸ்கூட்டரை நிறுத்திடும், எல்லாம் பண்ணிட்டு உடனே அது மாதிரிலாம் கப்பல் எடுக்க முடியாது. கப்பல் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு கப்பல் செயில் ஆகுதுன்னா காலையில் 7 மணிலேருந்தே கப்பல் ஓடிட்டே இருக்கும். ஆக்சுவலாக கப்பல் இனிஷியேட் ஆன நாள்லேருந்து கப்பல் ஓடிட்டே இருக்கும். கப்பல் நிற்கிறதே இல்லை, என்ஜின் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி டெக்னாலஜியில் தான் எல்லா கப்பலும் இருக்குது. அது சரக்கு கப்பல்லாம் சொல்லவே வேணாம். செயில் பண்ணுறதுக்கு முன்னே த்ரஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் என்ஜின்ஸ் இருக்கும். அது டாக்கில் இருக்கும்போதும் என்ஜின் ஓடிட்டே இருக்கும், அது ஆங்கரில் இருக்கும்போது என்ஜின் ஓடிட்டே இருக்கும். அதுபோல தான் நம்ம ஊழியம் வந்தால் தான் நம்ம உயிருள்ள கிறிஸ்தவன், ஜெபம் பண்ணால் தான் உயிருள்ள கிறிஸ்தவன், அப்படி இல்லை. எப்பயுமே உங்களுக்குள்ள அந்த உயிரோட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். இதோ மணவாளன் வருகிறார் என்னோடனே இப்போ தான் உயிரே வருதுன்னு இருக்கக்கூடாது. சோத்திரம், ஆயத்தை இருந்துகிட்டே இருக்கணும். அதான் புத்தியுள்ள பொம்பளைங்க, புத்தியுள்ள கன்னிகை, அதான் புத்தியுள்ள சபை. இப்போ தான் பிரதர் சீல் அடிங்க பிரதர், எங்கே இருக்குது பைபிள், எங்கே காஸ்பல் பாக்கெட் இருக்கிறீங்களா?
உங்கள் ஆவி ஆன்மா சரீரம் அந்த என்ஜின், அந்த மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட உயிர் ஊட்டப்பட்ட உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உயிரோடு இருக்கா? கர்த்தரோடு ஈடுபாடாக இருக்கா? ராத்திரிலேருந்தான் வந்து கடையை தட்டுவான், எனக்கு கொஞ்சோண்டு அப்பம் கொடு, எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி போட்டு இதாச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. வச்சுருக்கணும், நீ அப்பா வச்சுருக்கணும். சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. வேண்டிய வந்தாலும் அப்பம் கொடுக்கணும், வேண்டாம் வந்தாலும் அப்பம் கொடுக்கணும், கேட்கும்போது கொடுக்கணும். தோத்திரம். கனி எப்போ? இப்போலாம் மாம்பழம் சீசனே இல்லை. இல்லை நீ கொடுக்கணும், சீசனாக இல்லாட்டினா நீ மாம்பழம் கொடுக்கணும். தோத்திரம் அல்லேலூயா. என்ன எப்படி இருக்கீங்க? ஐயோ அதான் உன்னை உயர்குல திராட்சை செடியாக உன்னை நட்டாரே, நீ எனக்கு கசப்பான கனிகளை கொடுத்தது என்ன? கனி கொடாமல் போனது என்ன? அது ஒன்று. கசப்பான கனிகளை கொடுத்தது என்ன? So we are in the church matter, 2 Thessalonians. அவன் எதிர்க்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றின் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தின் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அவனுக்கும் காலத்தை வச்சிருக்காரு. அவன் ஃபுல் லோடட் கன்னு போல் இருக்கான். ஆனால் அவன் உள்ளலாம் இன்னும் பெரிய விதத்தில் ஃபுல் ஸ்கேலில் உலகத்துக்குள்ளே வரல. அவனை தடை செய்கிறது என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. விழிப்பாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எவ்வளோ கேர்லெஸ் லிவிங். ஹலோ, நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க. என்ன தான் இருந்தாலும் நான் வந்து உள்ளதை தான் சொல்கிறதுக்கு எனக்கு அழைப்பு, அதுதான் செய்யணும். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. அவிசுவாசிகளான பெண்களை விட நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துறதுல பொறுப்பு இல்லை உங்களுக்கு. பிள்ளைகளை கரை சேர்க்கறதுல உங்களுக்கு பொறுப்பே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெக்கார்டில் தான் போகுது. அவங்க இன்னைக்கு இவ்வளோ சீரழிவின் மத்தியில் பிள்ளைகளை நற்சீர் பொருந்துகிறவர்களாக வளர்க்குற பெண்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய கனவு, பிள்ளைகளை கவனித்து பிள்ளைகளை எதில் சிறந்திருக்காங்க பார்த்து அப்படி வளர்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. கண்டது பன்னிக்குட்டியை வளர்கிறது போல், நாய்க்குட்டியை வளர்றது போல் வளர்க்குற பெண்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மத்தியில் இந்த மறுபடியும் பிறந்தவங்க நம்ம சொல்லிக்கிறது போல் கொஞ்சம் புத்தி கூர்மை உள்ள எல்லா இனத்தில் இருக்கிற பெண்களும் தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்குறாங்க. பயங்கர கண்டிப்பாக வளர்க்குறாங்க. திட்டி மொத்தி கண்டித்து நறுக்கி ஒடுக்கி எப்படா அம்மா விட்டு ஓடி போவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும் போன பிற்பாடு, ஒரு ஆள் ஆன பிற்பாடு பிள்ளைங்க அழுது தான் அம்மா அப்பானால்தான் தான் இந்த நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்றைக்கெலாம் உங்கள் பிள்ளைங்க ஏதாவது சொல்லுவாங்களா? உங்களை பற்றி சொல்லுவாங்களா? அவங்கள தான் பிள்ளைகளை கட்டி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி. அவங்கள தான் கடவுட வாங்கியே பிள்ளைகளை நல்லா கரை சேர்க்குறாங்க. நீங்கள் என்னத்தை பெரிய பீத்தலாக செய்றீங்க? எதுக்கு நீங்கள் கடவுளோட பிள்ளைகளாக இருக்கணுங்கிறதுல உங்களுக்கு என்ன மட்டித்தனமான பெருமை? மட்டம் தட்டலை நான். சூடு சொரணையிலே உங்களுக்கு நன்றியே இல்லையே, உங்களுக்கு தரிசனமே இல்லையே. கூலி வேலை செஞ்சு பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆக்கினவங்க, டாக்டர்ஸ் ஆக்கினவங்க, வக்கீல் ஆக்கினவங்களாம் இல்லையா? டைம் அண்ட் அகேன் நம்ம அதை பார்க்கலையா? ஆஃப் லேட் ஜாக்கிரதையாக இருங்க. உங்ககிட்ட தேவன் விசாரிக்கிற கணக்கு வேற. தப்பு கணக்கு போடாதீங்க உலகத்தோடு ஒப்பிட்டு.
சொந்த பந்தத்தோடு ஒப்பிட்டு. வேதத்தில் இருக்கிறதா உங்களுக்கு சொல்கிறேன். இதிலலாம் ஒன்றும் எரிச்சலும் எதுவுமே கிடையாது. நீங்களா ஒரு மாய உலகத்தில் கனவு மனோராஜ்யத்தில் வாழாதீங்க. யோசித்து பாருங்கள். நான் யோசிப்பேன், யாக்கோபு தான் பங்கு கடைசியில் ஓடி முடித்து பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார், ரூபனை சபிச்சார், இன்னும் 2-3 பேருக்கெலாம் ஒன்றும் சரியாக தடபடலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த முழு கூட்டத்தையே பலுகி பெருகின பிற்பாடு யாக்கோபு கையில் கடவுள் கொடுக்கல, மோசே கையில் கொடுத்தாரு. அவன் வாயை விட்டு கேட்டார், கதர்னாரா, நானா இவங்களை பெற்றேன், என்ன இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் விட்டுட்டீங்க. ஆனால் அவர் கேர்லெஸ்ஸாக வாழ்ந்து முடித்தாரா? கோத்திர பிதானுடைய பிள்ளைகள் சந்ததியில் அவரும் ஒருத்தர், லேவி கோத்திரத்தில் வந்தவர். எல்லாருக்கும் கரெக்டான ஒரு ஆசீர்வாதத்தை உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லலையா? ஹலோ, உங்களை எல்லாரையும் நான் ஜபத்தில் பார்க்காம இல்லை, அதில் எனக்கு பெருமையே கிடையாது. நான் பீத்திக்கிறதா ஒன்றுமே இல்லை. சொன்னது தான் பார்த்துக்கோங்க. சொன்னது தான். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நம்ம சபை நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆண்டராக பார்த்து ரெஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதனால் இன்னும் பிச்சுக்கல எதுவும், அப்படி இப்படி இருக்குது. எல்லாம் நெருப்போடு விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி. ஜாக்கிரதை. பிரித்து மேய்ஞ்சிருவான், பொசுக்கிடுவான், ஒன்றும் தேராது, சாம்பல் கூட தேராது. பயமாக இருக்குது, கலக்கமாக இருக்குது, தூக்கம் இல்லை. எங்கே உட்காந்தாலும் தூக்கம் வருது. எனக்கே பிடிக்கல, ஏன்னா எங்கே பார்த்தாலும் தூக்கம் வருது. அதனால் நான் ஒன்றும் அனுதாபத்தை கலப்பலாம். அது மட்டமான ஒரு புத்தி. உங்கள் நிலைமை சுதாரிச்சுக்கோங்க. என்ன ஜெபிக்கிறீங்க? அவங்க என்ன தரம் இருக்கும் உங்கள் ஜபத்தில்? என்ன கீழ்ப்படுதல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில்? என்ன உண்மை இருக்குது? என்ன தியாகம் பண்ணிட்டீங்க? என்ன பொம்பளைங்க செஞ்ச தியாகத்தோடு உங்கள் வீட்டில் நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்க? உங்களுடைய அந்தஸ்து வேறனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சாதாரண மற்ற பெண்களை போல இருந்தால் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. அதான் ஒன்றுமே இல்லாதவர்களே இழுத்து போட்டு எவ்வளோ விஷயத்தில் தரமாக வாழ்கிறாங்களே. எல்லாத்தையும் உங்கள் மேலே ஆண்டவர் கொட்டி கொடுத்து எப்படி இருக்கிறீங்க? பஞ்சத்தில் அடிப்பட்டது போல் இருக்கேன். பிச்சை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதை கொடுங்க, அதை கொடுங்க, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கிறத கொண்டு வாழ்கிறாங்க, இருக்கிறத கொண்டு சாதிக்கிறாங்க, இருக்கிறத கொண்டு உதவி செய்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. இந்த அண்ணா நகரில் இங்கே வந்தவொடனே தான் எத்தனை காரியத்தை நான் சொல்லட்டுங்களா, கூட்டிகிட்டு போய் காமிக்கிட்டுங்களா? நீங்கள் குணசாலின ஸ்திரியா? நீங்கள் ஞான பெண்ணா? நீங்கள் சீயோன் குமாரத்தியா? உங்களோட அந்தஸ்தை நீங்கள் புரிஞ்சு எழுமணும். உங்களை ஒன்றும் மட்டம் தட்டலை இப்படிலாம் சொல்லி. 1000 பொய் பிசாசு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓதுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்கள் நிலைமை நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் புரட்சியை தான் கொண்டு வரணும், திரட்சியை தான் கொண்டு வரணும். இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயினா, நீங்கள் பயாலஜிக்கலாக எல்லா பெண்களை போல நீங்களும் பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. வேறு என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? உங்கள் பிள்ளைகளை ஞான பெண்களாக மாற்றிருக்கீங்களா? பசங்களாக மாற்றிருக்கீங்களா? சரி, அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அந்த நாள் அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார்.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இதெல்லாம் நாம் உபத்திரவ காலத்தில் அவன் ஆட்சி வரும்போது உபத்திரவ காலம், அப்புறம் மகா உபத்திரவ காலங்கிறத வேதத்தில் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை வீட்டில் எழுப்பலையே, அப்புறம் எப்படி தேசம் கர்த்தர் வசமாக மாறும்? நாமே அவர் கைப்பிடிந்த மக்களாக மாறலையே. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். என்ன பண்ணியிருக்கோம்? இன்றைக்கெலாம் சபைகள் இல்லை ஜாஸ்தி. உலகத்திலே ஒரு 10,000 சபை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 சபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 90,000 சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? ஃபார்மலாக தான் இருக்கிறாங்க. பேருக்கு உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கொட்டைங்கிற மாதிரி பேரளவுக்கு ஞானஸ்தானம் ஆகியிருக்காங்க. 4-5 அந்நிய பாஷை பேசும்போது பேரளவுக்கு சோனை தூத்தல் விடுற மாதிரி அந்நிய பாஷை. அதில் கொஞ்சம் ஜனங்க தான் இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வில் இருக்கிறாங்க. ஓயாமல் விட்டு விட்டு ஆண்டவர் வலியுறுத்துக்கிற ஒரே விஷயம் இது. நான் இந்த சமீப வருஷங்களாக அவங்க சொல்லிகிட்டே இருக்கேன், ரெம்னன்ட் மீதியானவர்களை கொண்டு தான் தேவன் இந்த உலகத்தில் காரியம் செய்ய போகிறார். அவர் செய்யும்போது அப்படியே புத்தி மேய போனது போல் இந்த தீனாள் போனால தேவையா? வீடு அடங்கி இருந்திருக்கலாம். எதுக்காக அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? உடனே மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு தான் நீங்கள் அலையிறீங்க. ஹவு டு யூ கேர் ஃபார் யுவர் சோல்? உங்கள் ஆத்மா ஈடேற என்ன பிரமாணிக்கமாக இருக்கிறீங்க? என்ன அளவுக்கு எழும்புறீங்க? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அந்த யாக்கோபு இந்த வசனம் 5ஆம் அதிகாரத்தில் அக்கினிலிருந்து இழுத்து விடுறது, அது மாதிரிலாம் நிறைய தடவை நான் மிரண்டு எழுந்துச்சி உட்காந்துருக்கேன். தொடர்ந்து நிர்விசாரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது சூடு எது சொரணனே உண்மையாகவே தெரியாமல் போயிடும். தெரியாது. தொடர்ந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்க மறுத்து கொண்டே இருந்தீங்கன்னா காது செவிடானது உங்களுக்கு தெரியாது. இடி விழுந்தாலும் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான் மேட்டர். மற்றதெல்லாம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் சொல்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். எலியா மூஞ்சி தூக்கி வச்சிட்டாலும் ஏறக்குறைய அவர் வேகமாக பின்மாற்றத்தை நோக்கி தான் போகிற மாதிரி. நான் எங்களுடைய பிதாக்களை போலலாம் உத்தமன் அல்ல அப்படி நர்த்தம் செய்யும் அப்படிலாம் சொல்லும்போது சாமி பார்த்து இறக்கமாக அவரோட பேசுகிறாரு. இடி முழக்கம், பேர் இறைச்சல், எல்லாம் பூகம்பம், ஒன்றுலையும் ஆண்டர் சத்தம் இல்லை, மெல்லிய சத்தத்தில் பேசுகிறாரு. நல்ல வேளை அந்த ஆளுக்கு காது டியூனாக இருந்துச்சு, டமார் ஆகலை. வெளியே வாப்பா, அங்கே உட்காந்து என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்க, வெளியே வா, உனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது, போதும் ஒப்பாரி வச்சது, வேலையை பாரு, ஓட்டத்தை முடி. அதான் சொல்லுவார். உண்மையான கடவுளாக இருந்தால், உண்மையான தேவ ஆவியான இருந்தால், உண்மையான அபிஷேகமாக இருந்தால் அதை தான் உங்களுக்கு சொல்லுவார். இடுப்புலலாம் தூக்கி வச்சுக்க மாட்டார். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சொன்னது தான். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவனங்களை தெரிந்து கொண்டபடினாலே சொல்லுங்க.
சொல்லுங்க. இன்றைக்கி 2024 ஜூலை மாதம் 9ஆம் தேதி இங்கே உட்காந்துருக்கு. இல்லை 9ஆம் தேதி அன்றைக்கி, ஆமாம் 9ஆம் தேதி இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா ஆதி முதல் தெரிந்து கொண்டபடினாலே இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க. இதை கேட்கறதுக்குனே இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. நான் இதை சொல்லும்படியே இன்றைக்கி உயிரோடு இருந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். அதான் உண்மை, அதான் விஷயம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மேலே ஆண்டவர் கரிசனையாக உரிமை பாராட்டி 800 கோடியில் நீ ஒன்று உனக்கு என்ன பெரிய அதா அப்படின்னு இருக்கல, அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். நாம் திரளான ஜனங்களாக இருந்ததுனாலையா? இல்லை, நம்ம கொஞ்சம் ஜனங்களாக இருக்கும்போதே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன் இதை நான் உங்களுக்கு கராராக சொல்கிறேன், சொல்ல வேண்டியிருக்கு? அதுவே வேதமே கராராக கட்டன்றையாக தான் எழுதியிருக்காரு. அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னாலே. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிற முறைமைகளை கை கொள்ளுங்கள். உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. சபை சபை தேவனுடைய சரீரம், தேவனுடைய அங்கம், தேவனுடைய கவனம் இருக்கிற இடம், தேவனுடைய நினைவு இருக்கிற, தேவனுடைய இருதயம் இருக்கிற இடம். ஆண்டவருடைய முழுமையும் அவருடைய ஐம்புலன்களும். அவர் அருவியாக இருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லை, ஆனாலும் நமக்கு ஒரு வடிவத்தை தந்திருக்கிறார். God is full. God has taken control of the church fully. கண்களை மூடியவர் யோசிப்போம். நம்முடைய ஒரு பகுதியும், நம்முடைய ஒரு காரியமும், நம்முடைய ஒரு உறுப்பும், நம்முடைய ஒரு ஆத்மார்த்தமான விஷயமும், எல்லாருக்கும் தெரிகிற விஷயம், பொது விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ எதுவும் தேவனுடைய ஆளுமைக்குள்ளாக இல்லாமல் இல்லை. எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்குது. எல்லாம் அவருடைய உரிமைக்குள்ளாக இருக்குது. ஏன் அந்த பாட்டை நம்ம பாடலாம்? ஃபேட்டலிசம் மாதிரி ஆண்டவரை தட்டி விட்டு அதெல்லாம் நீங்களே பார்த்துக்க, எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு நம்மளை ஆண்டவர் உண்டாக்கலை. அதெல்லாம் அதிமேதாவி பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை யோபு பேசியிருந்தாலும் யோபு ஆண்டவர் சும்மா விட்டுட்டாரா? கடைசி அதிகாரத்திலும் யோபு செய்ய வேண்டியது செய்ய விட்டாரா இல்லையா? போ, உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்போ தான் அவன் சிறையிருப்பை மாற்றுவேன். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாத என்று அறிவேன்னா உடனே உச்சி குளிர்ந்துடலாம் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கே சொல்லி காமிச்சு ஏதோ மைலேஜ் பார்க்கலான்னு நினைக்காதீங்க. துதிங்க, கண்களை மூடி ஸ்தோத்திரிங்க.